ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சிம்பிளி சும்மா. நான் தான் உங்கள் கண்மணி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான். வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேனல் வச்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு 2 டேபிள் அளவுக்கு ஸ்பூனில் வந்து நான் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கடலை எண்ணெய் தான். ஸோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு தான் நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ வந்து இதில் வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 பல்லு பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். ஸோ அதுக்கு வேண்டி லைட்டாக வந்து வதக்கி எடுத்துக்கணும். பூண்டு வந்து 10 பல்லு ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே வந்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன சின்ன தேங்காய் வந்து நான் ஒரு அரை மூடிக்கும் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேங்காய் துருவல் போட்டுக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து புளிக்குழம்புனாவே வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். 4 தக்காளி வந்து ஒரு பெரிய சைஸில் 4 தக்காளி வந்து நான் எடுத்து அப்படியே போட்டுக்கிறேன். இது நல்லா வதக்கலாம். இது வதங்கும் போதே உங்களுக்கு கொத்தமல்லியோ கருவேப்பிலையோ இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணி கூட வதக்கலாம். இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பட் நான் வந்து போடலை. இது கூட வந்து பார்த்திங்கன்னா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா நைஸ் பேஸ்ட் அளவுக்கு வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து புளிக்குழம்புக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். புளிக்குழம்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் வெண்டைக்காய் புளிக்குழம்புனா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். அது ஆறுற வரைக்கும் பார்த்திங்கன்னா வெண்டைக்காயை வந்து நான் கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா இதை அப்படியே குழம்புல போட முடியாது இல்லையா? ஸோ அதனால் வந்து வதக்கிட்டு எடுத்துக்கலாம். அப்படியே குழம்புல போட்டோம்னா வளவலன்னு இருக்கும். ஸோ லைட்டாக நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து நம்ம வதக்கும் போதே பார்த்திங்கன்னா பாதி வெண்டைக்காய் வந்து பாயில் ஆகிடும். அதிலே கொஞ்சம் ஆயில் இருக்கும். நம்ம ஒரு சிலர் வந்து ஆயில் விட்டும் வதக்குவாங்க, ஒரு சிலர் அப்படியே ட்ரையாகவும் வதக்குவாங்க. நான் வந்து ட்ரையாக தான் வதக்கியிருக்கேன். ஸோ வதக்கியாச்சு. அது வதங்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து ஆறிடுச்சு. ஸோ மிக்ஸி ஜாரில் வந்து மசாலா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான். அது தக்காளியிலே வந்து வாட்டர் இருக்கும். ஸோ நான் தண்ணி ஊற்றலை. உங்களுக்கு வேணும்னா பத்தாத பட்சத்துக்கு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு மசாலாவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து தாளிப்புக்கு வந்து நம்ம ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ் யூஷுவல் வந்து கடலை எண்ணெய் தான் வந்து எடுத்திருக்கேன். கடலை எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இது வந்து இப்போ வந்து நம்ம குழம்பே தாளிக்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸஸாக வந்து ஒரு 4 to 5 ஸ்பூன் வந்து நம்ம வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு வந்து சீரகம் 1 டீஸ்பூனு, வெந்தயம் வந்து ஒரு அரை டீஸ்பூனு புளிக்குழம்புக்கு. ஸோ வெந்தயம் வந்து ஒரு அரை டீஸ்பூனு, பூண்டு கருவேப்பிலை வந்து ஒரு 2 லீஃப் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு வேண்டி சின்ன வெங்காயம் வந்து 2ஆக கட் பண்ணி ஒரு 7-8 சின்ன வெங்காயம் தாளிப்புக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அதுக்கு தனியாக தாளிப்புக்கு போடும்போது சூப்பராக இருக்கும். குழம்பும் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக சூப்பராக வரும். தென் அரைச்சி வச்சுருந்தா மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தாளிப்புக்கு இன்னும் 2 தக்காளி போட்டு ஆட் பண்ணிக்கினாலும் ஓகே தான், ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மசாலா நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, குழம்பு ரொம்ப தண்ணி மாதிரி போயிடும். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். கரம் மசாலா 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன். நான் வந்து மிளகாத்தூள் பச்சை மிளகாவோ வர மிளகாவோ போடல. ஸோ அதனால் இன்னொரு டீஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு வேண்டி. வீட்டில் அரைச்சி வச்சுருந்தா குழம்பு பொடி மசாலா வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தோம்னா உப்பு ஆட் பண்ணணும், மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு வந்து தேவையான அளவு பார்த்து டெஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து 1.5 டீஸ்பூன் வந்து கிறிஸ்டல் உப்பு தான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சால்ட்டு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலி பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அகைன் சொல்கிறேன், வாட்டர் பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சைட் பை வந்து ரைஸுக்கும் வந்து உல வச்சுருந்தேன், அரிசி போட்டிருந்தேன். ஸோ வெந்துட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும். நான் வந்து புளிக்கரைசல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ்க்கு புளிக்கரைசல் எடுத்து ஒரு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து புளியில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலி பாருங்கள், குழம்பு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருந்தது. இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன். ஸ்மெல்லே செம்மையாக இருந்தது. சூடாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிம்பிளான ஈஸியான டேஸ்ட்டான புளிக்குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம திரும்ப மீட் பண்ணலாம்.